ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான டிரைவர்லாம் நம்ம மேனுவலாக கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதையும், ஃப்யூச்சரில் அதுக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அந்த அப்டேட்டை எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு AMD கிராஃபிக்ஸ் கார்டோட டிரைவரை பார்ப்போம். AMD கிராஃபிக்ஸ் டிரைவர்னு சொல்லிட்டு கூகுள் க்ரோமில் டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக இருக்க டிரைவர்ஸ் அண்ட் சப்போர்ட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க. இதில் விண்டோஸ் 10/11 டிரைவர்ஸ்னு இருக்குல்ல, இதில் டவுன்லோட் டிரைவர்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க. இது வழியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிராஃபிக்ஸ் போட்டிருக்கீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அதுவாக டவுன்லோட் பண்ணிக்கும். அதுவே நீங்கள் மேனுவலாக போயிட்டு உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டுக்கோ இல்லை உங்களோட IGPக்கோ ஏற்ற மாதிரியானதை டவுன்லோட் பண்ணணும்னா அதிலே கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த சர்ச் பாரில் எனக்கு இருந்துட்டு 8600Gன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அதுவே நீங்கள் இருந்துட்டு 7600XT இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா அதையும் கூட இங்கேயே போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். உள்ளார போனீங்கன்னா விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 இல்லை உபுண்டுவா அந்த மாதிரிலாம் கேட்கும். இந்த ப்ராசஸருக்கு இருந்துட்டு விண்டோஸ் 11 அண்ட் விண்டோஸ் 10க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது அதே அந்த ஆட்டோ டிடெக்ட் பண்ணுற கிராஃபிக்ஸ் இது தான். ரெண்டாவதாக இருக்கிறது இருந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனு. மூணாவதாக இருக்கிறது இருந்துட்டு ரெக்கமெண்டட் கொஞ்சம் ஸ்டேபிளான வெர்ஷன் வச்சிங்களேன். இந்த ஆட்டோ டிடெக்ட் அண்ட் இன்ஸ்டாலுங்கிறத நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அதை தான் நான் உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிளாக பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா மூணாவது ஆப்ஷனாக இருக்க அந்த ஸ்டேபிள் வெர்ஷன் ரெக்கமெண்டட் இருக்குல்ல, அதை கூட கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Nvidia Graphics கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா Nvidia Driver டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோமில் போட்டுங்க. அதில் டவுன்லோட் த அஃபிஷியல் Nvidia Driver இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க. இதில் கெட் ஆட்டோமேட்டிக் டிரைவர் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்கா. இதில் இருந்துக்கிட்டு பெஸ்ட் ஃபார் கேமர், பெஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் ஒர்க் ஸ்டேஷன் யூசர் அப்படின்ற மாதிரி இருக்கா. கேமர்ஸ்னால் ஒரு கேம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற அப்டேட் இருந்துக்கிட்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு உடனே வந்துடும். அதுவே ப்ரொஃபஷனல் ஒர்க்குனால் கொஞ்சம் அப்டேட் இருந்துக்கிட்டு லேட்டாகி தான் வரும். ஆனால் நல்லா டெஸ்ட் பண்ணதாக இருக்கும். அதனால் இந்த ப்ரொஃபஷனலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேணும்னா கேமர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸுங்கிறத கூட செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனலுக்கானதுங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே இருந்தது டவுன்லோட் இல்லைனா டவுன்லோட் ஆகும் கீழே இருக்கல, ரெண்டுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். எக்ஸிக்யூஷன் ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி கேட்குறதுக்கெல்லாம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண தேவையில்ல. மேனுவலாக டவுன்லோட் பண்ணுங்கிற பட்சத்தில் வெப்சைட்குள்ளார வந்தோடனே இதில் GeForce கார்டா அப்படின்னா அதை GeForceன்னு செலக்ட் பண்ணிங்க. ரெண்டாவதாக இருந்துக்கிட்டு 3060 30 சீரிஸ், அதே 4060 40 சீரிஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. அதுவே நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராக்கெட்டில் நோட் புக்ஸ்ன்னு சொல்லிருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணணும். வெறும் சீரிஸ்னு மட்டும் இருக்கிறது நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது PCயில் போகிற கிராஃபிக்ஸ் கார்டு. அதுக்கு அடுத்ததாக இருந்துக்கிட்டு 30 சீரிஸில் எக்ஸாக்டாக எந்த மாடலுங்கிறத செலக்ட் பண்ணிங்க. நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு 3060ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து விண்டோஸ் 10க்கா இல்லை விண்டோஸ் 11க்கா அப்படிங்கிறத கேட்கும். விண்டோஸ் 11ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைண்டின்னு கொடுத்தோம்னா என்னென்ன ட்ரைவ்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறத காட்டும். ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வரும். இதில் ஆளுங்கிறது செலக்டாக இருக்கும். இதில் ஸ்டூடியோ டிரைவங்கிறத செலக்ட் பண்ணிங்க. ஸ்டூடியோ டிரைவர் வந்துட்டு எதுக்கானது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா ஸ்டேபிளாக குவாலிட்டியாக இருக்கணும்னா இது எதுக்குன்னா வீடியோ எடிட்டிங், அனிமேஷன், ஃபோட்டோகிராஃபி, கிராஃபிக்ஸ் டிசைனு, லைவ் ஸ்ட்ரீமிங் இந்த மாதிரியான ஒர்க்குக்கெலாம் ஸ்டூடியோ டிரைவர் இருந்துக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே கேம் ரெடி டிரைவர்னால் கேம் இருந்துட்டு லான்ச் ஆன அன்றைக்கே உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் வேணும், எல்லா அப்டேட்டும் வேணுங்கிறவங்களா இருந்தீங்கன்னா அப்போ இருந்துக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ரெண்டுத்துக்கு கீழே வியூ மோர் வெர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷனையும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இதில் இருந்து டாப்பில் எது இருக்கோ அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். வியூங்கிறத கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் இருந்துக்கிட்டு டவுன்லோடுற சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளார போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணி கேட்குறதுக்கெல்லாம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கோர்ஸில் தான் இங்கே போட்டு காட்ட போகிறேங்கிறதுனால AMD சாஃப்ட்வேரோட அந்த ஆட்டோ டிடெக்ட் பண்ணுறதை டவுன்லோட் பண்ணி வச்சான்ல, அதை இருந்துட்டு டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளார போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டு யூ வாண்ட் டு அலோவ் திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ்னு இருக்கா, அதில் இருந்துட்டு எஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் இருந்துட்டு இப்போ நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு இருந்து என்னென்னு கண்டுபிடிக்குது. நான் இருந்துட்டு 8600G மட்டும் தான் யூஸ் பண்ணுறேங்கிறதுனால அதோட இன்டெகிரேட்டட் நேம், அதாவது 760M கிராஃபிக்ஸுங்கிறதையும் அதுக்கு இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் ரைட் சைடில் காட்டுது. கீழே அக்செப்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ண உடனே ஆப் இருந்துட்டு அதுவாக லான்ச் ஆகிடும். ஏன்னா 2 இது டிக் பண்ணியிருந்ததில்ல, அதனால். இந்த சாஃப்ட்வேரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு குயிக் செட்டப்புங்கிறத கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் இருந்துட்டு டிஃபால்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கேமிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. இதோட ரைட் சைடில் என்ன வெர்ஷன் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்றத காட்டும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிப்செட் டிரைவரை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் இப்போ MSI மதர்போர்டு வச்சுருந்தாலும் சரி, ஆஸ்ராக் வச்சுருந்தாலும் சரி, ஆசஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஜிகாபைட்டோட மதர்போர்டு வச்சுருந்தாலும் சரி, எந்த மதர்போர்டாக இருந்தாலும் அது B650 மதர்போர்டாவோ இல்லை B650M மதர்போர்டாக இருந்தாலோ நீங்கள் வந்துட்டு B650 சிப்செட் டிரைவர் அப்படின்னு போட்டிங்கன்னா AMD சைடில் இருந்துட்டு B650 ப்ரீவியஸ் டிரைவர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வரும். இதுக்குள்ளே போய்க்குங்க.
இதில் விண்டோஸ் 11கா விண்டோஸ் 10கான்னு கேட்கும். நான் விண்டோஸ் 11 தான் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதுனால விண்டோஸ் 11 கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இருந்துட்டு நிறைய வெர்ஷன் இருக்கும். டாப்பில் இருக்கிறது தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட்ஸ்குள்ளார போயிடுங்க. இதில் AMD Chipset சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிருக்கா, டபுள் கிளிக் பண்ணிங்க. டு யூ வாண்ட் அலோவ் திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு இருந்து எஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் இதை ஃபுல்லாக ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது இருந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா மேலே இருக்க க்ளோஸையோ இல்லை செகண்ட் ஆப்ஷனாக இருக்க வெயிட் ஃபார் த ப்ரோக்ராம் டு ரெஸ்பாண்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் க்ளோஸ் த ப்ரோக்ராம்ங்கிறதே அது கிளிக் பண்ணுறாதீங்க. இப்போ இதில் எத்தனை ஆப்ஷன் காட்டுதோ எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்க. ஏதாவது ஒன்று டிக் பண்ணாமல் இருந்ததுன்னா அதை டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். இதில் இருந்து டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீஸ்டார்ட்டே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபை இருந்துட்டு ஒர்க் ஆகாமல் போகலாம். அப்புறம் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடியோ இருந்துட்டு சரியாக கேட்காமல் இருக்கலாம். அப்படி இல்லைனா கால் பண்ணும்போது இருந்துக்கிட்டு மைக் சரியாக ஒர்க் ஆகாமல் போகலாம். இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும்னா நீங்கள் என்ன மதர் போர்டு வாங்கினீங்களோ அந்த மதர் போர்டு நேம் வந்துட்டு கூகுளில் போடுங்க. இப்போ நான் MSI வாங்கினங்கிறதுனால MSI B650M கேமிங் ஒய்ஃபைன்னு போட்டேன். அதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனில் MSIயோட வெப்சைட்குள்ளார போயிட்டு சப்போர்ட்டில் இருந்துட்டு சப்போர்ட் மேலே ஒரு சப்போர்ட் இருக்கும், கீழே ஒரு சப்போர்ட் இருக்கும். அதில் ரெண்டாவது சப்போர்ட் கீழே இருக்க சப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன்னா ஃபஸ்ட்டு பயாஸ் இருக்கும். பயாஸ் இருந்துட்டு நீங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு வேறு ப்ராசஸர் போடும்போது அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஒரு 5 டிரைவ் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டு டிரைவரை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11கா விண்டோஸ் 10க்காங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். விண்டோஸ் 11ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து ஆன்போர்ட் ஆடியோ டிரைவர்ஸ் அப்படின்ட்டு இருக்கா, இதில் இருந்துக்கிட்டு இந்த ஒன்று டவுன்லோட் பண்ணிங்க. இது இல்லைன்னா சில டைம் இருந்துக்கிட்டு ஆடியோ ஒர்க் ஆகாமல் போயிடலாம். அதை சரி பண்ணுறதுக்கோசரம் தான் இது. நெக்ஸ்ட்டு லேண்ட் டிரைவரில் இருந்துட்டு 3 இருக்கும். 3த்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அந்த ரியல் டாக் PCIe ஈத்தர்நெட் டிரைவர்னு இருக்கிறது, அப்புறம் AMD ப்ளூடூத் டிரைவர்ன்றது, அப்புறம் AMD வைஃபை டிரைவருங்கிறது. இது இல்லைன்னா உங்களுக்கு வைஃபை சிம்பிளே காட்டாமல் கூட போகலாம், ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விண்டோஸ் 11 இருந்துட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பேசிக்கான டிரைவர் மட்டும் அப்டேட் பண்ணி தரும். பட் நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பக் வந்துருந்துன்னா அந்த பக்கெல்லாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி லேட்டஸ்ட்டு வெர்ஷனாக வச்சுருப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு திரும்ப ஏதோ ஒரு அப்டேட் வருதுன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கோசரம் MSI சென்டரையும் டவுன்லோட் பண்ணிங்க. யூட்டிலிட்டிஸ்குள்ளே போய்ட்டு ரெண்டாவது ஆப்ஷனாக MSI சென்டர்னு இருந்துச்சு, அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 5யும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட்குள்ளார வந்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ டிரைவர் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க, உள்ளார போய்ட்டு திரும்ப உள்ளே போங்க. அதில் இருந்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டப்னு சொல்லிட்டு இருக்கும். செட்டப்னு சொல்லிட்டு எழுதிருந்து அதோட லெஃப்ட் சைடில் இருந்து ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கணும். ஜஸ்ட்டு ஒயிட் பேப்பர் இருந்ததுன்னா அது கிடையாது. ஒரு பேப்பரில் எதோ வரைஞ்ச மாதிரியோ இல்லை வேறு ஐக்கானோ இருக்கிற மாதிரி செட்டப், இல்லைனா செட்டப்புங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வேறு எது எழுதுன மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேமை பார்த்தீங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கேட்குறதுக்கெல்லாம் எஸ்ஸு, நெக்ஸ்ட்டு, அக்செப்ட்டு, இன்ஸ்டாலு அப்படின்னு கொடுத்து கடைசியில் ஃபினிஷ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணிங்க. இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் டிரைவர் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் மெத்தட் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு எங்கேயாவது செட்டப்னு இருக்கான்னு பாருங்கள். இதில் வந்துட்டு MSI செட்டப்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணால் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் தான் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். சில இதெல்லாம் டிபெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும். அதனால் அந்த எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிறத ஓகே கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் ஆகுதுங்கிறத பார்த்துங்க. இந்த எக்ஸாம்பிளில் இருந்துட்டு டவுன்லோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளார மதர்போர்ட் டிரைவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார அந்த சாஃப்ட்வேர்லாம் வச்சுருந்தேன். அந்த லொக்கேஷன்லேயே இது AMD BT டிரைவுன்ற பேரில் இருந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டுமான்னு கேட்குது. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிக்கோன்னு சொல்லிட்டேன். இப்போது ஆகிடுச்சு. மதர்போர்ட் டிரைவர்ஸுங்கிறதுக்குள்ளார வந்து பார்த்தோம்னா புதுசாக AMD BT டிரைவ்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கா. இப்போ இதுக்குள்ளார போய்க்கிங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா MSI செட்டப் டெவ் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதிருக்கா. அதில் டைப்பும் பாருங்கள், அப்ளிகேஷன் சொல்லிட்டு ரைட் சைடில் மேலே டாப்பில் இருந்துட்டு டைப்பு, அதுக்கு நேராக கீழே அப்ளிகேஷனும் எழுதிருக்கா. அதை வச்சும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த செட்டப்புங்கிற ஃபைலில் இருந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்லாம் கேட்குதோ அதுக்கெல்லாம் எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அப்புறம் இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இதே ப்ராசஸ் தான் எல்லா அப்ளிகேஷனுக்கும். இந்த மாதிரி அந்த 5 சாஃப்ட்வேரையுமே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை டிரைவரையும் அதே மாதிரியே சொல்லி எக்ஸ்ட்ராக்ட்னு பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட்னு பண்ணதுக்கப்புறம் மதர்போர்ட் டிரைவர்ஸ்குள்ளார போய் பார்த்தோம்னா AMD ஒய்ஃபை டிரைவர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. மேலே இருந்துட்டு இந்த கம்ப்ரஸ்டுன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மெட்டில் இருக்குது, கீழே இருந்துட்டு அது ஒரு ஃபோல்டராக இருக்குது. இப்போ இதுக்குள்ளார வந்துட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா MSI செட்டப்னு சொல்லிட்டு ஒன்று எழுதிருக்கா. இதில் இருந்துட்டு ரைட் சைடில் பாருங்கள், டைப்புங்கிறது கீழே அப்ளிகேஷன் இருக்குது. செட்டப்னு இருந்து அதோட டைப் அப்ளிகேஷனாக இருக்குதுன்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கேட்குறதுக்கெல்லாம் எஸ் நெக்ஸ்ட்னு கொடுத்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்கிங்க.
இப்போ 5 சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் இருந்துட்டு MSI சென்டர்னு சர்ச் பண்ணி அந்த MSI சென்டர் சாஃப்ட்வேர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் ஹார்ட்வேர் மானிட்டரிங், சப்போர்ட் அண்ட் மெம்பர் சென்டராக இது ஒன்று இருக்கா, இதில் அந்த சப்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி லைவ் அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் இருந்துக்கிட்டு ரைட் சைட் பாட்டமில் பாருங்கள் ஸ்கேனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸ்கேனு அட்வான்ஸ்டுன்ட்டு. அதில் ஸ்கேனுங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அட்வான்ஸ்டுனா பயாஸு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் கொண்டு வரும். ஆனால் நம்ம சிஸ்டமில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பயாஸ் எல்லாம் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால ஸ்கேனை மட்டும் கொடுக்குறேன். நான் இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த கிளிப் எடுக்கிறேங்கிறதுனால இப்போ வந்துட்டு எனக்கு அப்டேட் வந்திருக்கு. AMD Chipset ட்ரைவும் அப்புறம் அந்த ஆடியோ ட்ரைவ் ரியல் டாக் HD யூனிவர்ஸ்ன்ற ஆடியோ ட்ரைவும் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் பாட்டமில் இருக்க இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு திரும்ப முதல்ல இருந்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு அதுவாக எல்லா ப்ராசஸையும் ஈஸியாக பண்ணி தந்துடும். இந்த எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங் இல்லைனா பர்சனலைசேஷனுங்கிறத கிளிக் பண்ணி லெஃப்ட் சைட் பாட்டமில் விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் டாப்பில் செக் ஃபார் அப்டேட் இல்லைனா டவுன்லோட் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காட்டலாம். அதை கிளிக் பண்ணி ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிங்க. இதுக்கு மேலே வர வீடியோஸில் MSI சென்டர் அப்புறம் AMDயோட அட்ரினலின் சாஃப்ட்வேர், அதாவது அந்த கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் கூட வந்துச்சுல்ல, அந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டும் அப்புறம் CPU, GPU, SSD இதெல்லாம் எப்படி பெஞ்ச்மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கான்னு உங்களால் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் Windows 11 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது மூலமா Windows 11 இருந்துட்டு ரெஸ்பான்சிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.